நாட்டை ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளிவிட சர்வதேச சக்திகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். 2012-2013 மகப்போலோ உயர்கல்விக்கான புலமைப் பரிசல்களை வழங்கும் வகையில் கொழும்பு சாலிகா விளையாட்டு மைதானத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இம்முறை பல்கலைக்கழக அனுமதியை பெற்றவர்களுக்கு மகப்போலோ புலமைப் பரிசலை ஜனாதிபதி வழங்கி வைத்தார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் மகப்போலோ புலமைப் பரிசு கொடுப்பனவை மாதாந்தம் 4000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதுடன் 45,000 மாணவர்களுக்கு புலமைப் பரிசல்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உங்கள் கல்வி செயற்பாடுகளை நிறைவு செய்து விரைவில் வெளியேறுங்கள். ஒரு காலகட்டத்தில் பல வருடங்களாக பல்கலைக்கழகங்களில் ஒரே இடத்தில் முடங்கி இருக்க நேரிட்டது. இதனால் நாட்டிற்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய சேவை ஒவ்வொரு வருடமும் தாமதமடைந்தே வந்துள்ளது. கல்விக்கு முன்னுரிமை வழங்குங்கள். சுயாதீனமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஒரு புரட்சியாளராக மாற வேண்டும். ஆனால் நாடு குறித்து நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிந்திப்பதற்காக உரிமையும் இயலுமையும் உங்களுக்கு இருக்கிறது. எவ்வாறாயினும் உங்களின் எதிர்காலம் மற்றும் உங்கள் நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என எண்ணுகிறேன். இங்கு மேலும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி நாடு சிரமற்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றமையினால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அபிவிருத்தியை மீண்டும் பின்னோக்கி தள்ள முடியாது. அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இதனை முன்னிட்டு நாட்டை ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளிவிட இடமளிக்க முடியாது. உலகின் அதிகாரம் மிக்க நாடுகள் ஏனைய நாடுகளை ஸ்திரமற்ற நிலைக்கு மாற்றிய விதம் குறித்து நாம் அறிவோம். லிபியா, எகிப்து, மத்திய கிழக்கு நாடுகள் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் ஈராக் போன்ற நாடுகளின் ஆட்சி அதிகாரம் மிக்க நாடுகள் அழித்தொழித்துமை குறித்து உங்களுக்கு நினைவூட்ட தேவையில்லை. எனவே உங்கள் நாட்டை ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளிவிட வெளி சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என நான் கூறிக்கொள்கிறேன். இங்கே தமிழிலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உரை நிகழ்த்தினார். நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்கால புத்திஜீவர்கள். உங்களை நம்பி இந்த நாட்டின் எதிர்காலம் உள்ளது. மகாபோல ஸ்காலர்ஷிப்ஸ் ஆரம்பித்த காலத்தில் வழங்கிய உதவியை விட இப்போது நாங்கள் கூடிய உதவி வழங்குகிறோம். அன்பான் பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும். அதற்காக நாம் பல உதவிகள் வழங்குகிறோம். மகாபோல ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி பேசும் போது கௌரவ லலித் அதுலாத் முதலி அவர்களை நாம் ஒரு நாளும் மறக்க முடியாது. தவறான வழியில் போகாமல் இருக்க வேண்டும். குறுகிய இனவாதம், மதவேதம் மிக மிக மோசம். படித்தால் மட்டும் போதாது. நல்ல குணமும் மனித நேசமும் இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல பெயர் பெற வேண்டும். அப்போது தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம், நீங்களும் சந்தோஷம், நாங்களும் சந்தோஷம். எதிர்காலத்தில் இந்த நாட்டின் உயிர் நாடி நீங்கள் தான். இதை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். உங்கள் எல்லோருக்கும் வளமான எதிர்காலம் நிச்சயம் உருவாகும். இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று முற்பகல் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நிலைமைகள் குறித்து தான் திருப்தி அடைவதாக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோவால் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சிங்கா உள்ளிட்ட குழுவினரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.